நல்லா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். என்ன ஆக்சுவலி பை மிஸ்டேக் நான் வந்து இங்க ஒரு கட் கொடுத்துட்டேன். என்னுடைய முதுகுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதா? சோ இப்ப இதை வந்து எப்படி வந்து வெளியே தெரியாம நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்றத காமிக்கிறேன். மீஷோல வந்து இந்த மாதிரி டிஷ்யூ டேப்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இது வந்து ஃபியூசிங் டேப், 2 சைடுமே கம் இருக்கு ஒட்டிக்கும். அந்த மாதிரி நான் வந்து 2 டேப் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த நம்ம ஸ்டிச் பண்ண மெட்டீரியலோட ஒரு சின்ன பீஸ் நான் எடுத்திருக்கேன். சோ இது எப்படி நான் வந்து ரெடி பண்றது காமிக்கிறேன். சோ இப்ப இந்த ராங் சைடு எடுத்துக்கோங்க. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க கிழிஞ்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ இப்ப எனக்கு இங்க தான் ஓப்பன்ல இருக்கு. இப்ப இந்த ஃபியூசிங் டேப் எடுத்துக்கோங்க. ஃபியூசிங் டேப் வந்து நான் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு அளவா நான் வச்சுக்கிறேன். பாருங்க இங்கதான் கிழிஞ்சிருக்குன்னா இப்ப இந்த அளவுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டேப்பும் எடுத்துக்கிறேன் டு செக்யூர். அவ்வளவுதான். வந்து வெளியே தெரியும் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுலயும் நீங்க எப்படி பிளேஸ் பண்ணலாம், இது ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ஓகே, சோ இப்ப இதை அப்படியே இது மேல வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த ஓப்பன் ஆன இடத்துல போய் வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டேப்ல தெரியக்கூடாது. என்ன ஆகும்னா இது அப்படியே அயன் பாக்ஸ்ல ஒட்டிக்கும். அதனால அந்த டேப் என்ன எக்ஸஸ் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு எங்க தெரியுதான்னு பார்த்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும் போது ஹீட், அந்த அயன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஹீட்ல இருக்கணும். அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுங்க, ஆன்லயே வச்சு பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து இதை அயன் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேல அப்படியே வச்சிடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு அயன் கொடுத்தாவே போதும். அந்த டேப் என்ன ஆகும்னா டபுள் சைடு வந்துமே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்துரும். நான் நிறைய இதுல வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். இதை வந்து ஒட்டிட்டு வாஷ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்ன எதுவுமே ஆனது கிடையாது. பாருங்க இப்ப நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இதுதான் என்னுடைய ராங் சைடு. இப்ப எங்கே கிழிஞ்சது தெரியும்னா நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ நான் ஒட்டினது வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்சாதான் தெரியும். பாருங்க இப்ப பார்த்தா உங்களுக்கு எங்க ஒட்டிருக்கோமே தெரியாது.